ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். அன்பான முருக பக்தர்களே, இன்றைய இந்த புனிதமான தேய்பிறை சஷ்டி தினம் சிவசுப்பிரமணியனின் சக்தியானது பூமியில் மிக அதிகமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படும். இந்த ஒரு தினத்துல நம்ம முருகனை ஒரு முறை நினைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும், அனைத்து விதமான சகல வித துன்பங்களையும் நிச்சயமாக நீக்கி விடுவார் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த ஒரு நாள்ல, இந்த ஒரு மாலை நேரத்துல சூரியன் மறைகின்ற அந்த ஒரு நேரத்தில் அதுதான் நம்முடைய முருகப்பெருமானின் அதிபராக்கிரக சக்தியானது வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக அந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு சிறப்பு மந்திரத்தை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு அதிசயங்களானது இந்த ஒரு நாள்ல நிகழும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தவறாம கூறிவிடுங்க. இந்த ஒரு மந்திரத்தை மாலையில 5:40 மணிலிருந்து 6:30 இல்லைன்னா 7 மணிக்குள் நீங்க கூறுங்க. இது முருகப்பெருமானே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்ததை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சக்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். அந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும், பிடித்த வேலை தானாகவே கிடைக்கும், எதிரி தானாகவே விலகுவார்கள், நம்ம ஏமாற்றியவங்க கூட நம்மளை எட்ட முடியாத அளவுக்கு கீழே இறங்கி விடுவாங்க. நமக்கு கிடைக்காத அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல திறக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். இது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அனுபவத்துல உண்மையாக நடப்பதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூறியது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் கூறியிருக்கிறோம். எனவே நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை இந்த ஒரு நாள் தேய்பிறை சஷ்டி அல்லவா, இந்த ஒரு நாளோட மாலை நேரத்துல நீங்க கூறணும். அப்படி கூறும் பொழுது முருகப்பெருமான உங்க மனதளவோடு நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு இதை நீங்க கூறணும். மாலை நேரத்துல இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்க செய்யணும். ஒரு எலுமிச்சை பழம் இல்லைன்னா ஒரு கற்பூரத்துடன் நீங்க தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றிக்கொண்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் முருகப்பெருமானிடம் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மெதுவா 12 முறைகள் நீங்க கூறணும். முடிவில் முருகன் காப்பான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்க 3 முறைகள் உரத்த குரலில் சொல்லி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையில நடக்கும். உரத்த குரல் அப்படின்னா அனைவருக்கும் என்னன்னு கேட்பீங்க. அந்த சொற்கள்ல சக்தி உள்ளது. முருகன் அதை கேட்டு உடனடி ஆற்றலை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு அந்த சொற்கள்ல நிச்சயமான சக்திகளானது இருக்கு. எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இன்றைய தேய்பிறை சஷ்டி நாள்ல நம்ம மாலை நேரத்துல கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். சரவண பவா ஸ்ரீ வேலாயுதா, சரவண பவா ஸ்ரீ வேலாயுதா, ஹரம் ஹரம் முருகா, விழித்திறந்து காக்கும் முருகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 12 முறைகள் கூறுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரவண பவா அப்படிங்கிறது வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களை தீ போல எரித்தள்ளக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கும். வேலாயுதம் அப்படிங்கிறது பகைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து எதிரிகள் தானாக ஒளிந்து விடுவார்கள். ஹரம் ஹரம் முருகா அப்படிங்கிறது உடலில் இருந்த பதட்டம், பயம், மனச்சோர்வு அனைத்தையுமே நீக்கும். விழித்திருந்து காக்கும் மருகா, நமக்கு தெரியாத ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுகிறோம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி 12 முறைகள் கூறுங்க. இதை நீங்க 3 நிமிடமாவது முருகப்பெருமானிடம் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். அதே போல இந்த மந்திரத்தை கூறும் பொழுது 6 அதிசய பலன்கள் நடக்கும். நிறைய நாள் தடைப்பட்ட காரியங்கள் இந்த ஒரு நாள்ல சுலபமாக நடக்கும். எதிரிகள் தானே நிழல் போல விலகுவார்கள். வீடு, தொழில், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்த பயம், கவலை அனைத்தும் உங்களை விட்டு நீங்க தொடங்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய பாதுகாப்பானது உங்களுக்குள்ள உருவாகும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல் இருக்கிறது. எனவே தவறாம நீங்க கூறுங்க. அன்பான பக்தர்களே, இன்றைய தேய்பிறை சஷ்டமி வெறும் ஒரு சாதாரண நாளாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முறை, அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மாலை நேரத்தில் சொல்லும் பொழுது 1 நிமிடம் மட்டும் உங்களுடைய கண்களை நீங்க மூடிக்கொண்டு முருகனை மனதார கற்பனை செய்து கொண்டு கூற வேண்டும். அவருடைய தீய போன்ற சிவப்பு வேல் உங்களுக்குள் பிரகாசிக்கிறது. அவரின் புனித முகம் உங்களை நோக்கி சிரிக்கிறது. அந்த சிரிப்பை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது இது அனைத்தையும் உங்களுடைய கற்பனை திறனில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.